विद्यांबा प्रिय विद्यानंदनाथ पूर्णांबा प्रिय पूर्णानंदनाथ परांबा प्रिय परानंदनाथ श्यामांबा प्रिय श्यामानंदनाथ उमांबा प्रिय ललितानंदनाथ उमांबा प्रिय ललितानंदनाथ सद्गुरो पाहि मां परमदयाळो पाहि मां सद्गुरो पाहि मां परमदयाळो पाहि मां परमदयाळो पाहि मां परमकृपाळो पाहि मां सद्गुरो पाहि मां परमदयाळो पाहि मां परमकृपाळो पाहि मां परमदयाळो पाहि। समस्त सदाचार्य वृंद की जय। पूर्णानंदनाथ भगवान की जय। पुण्यानिमान परम भागवतान स्मरामि என்கின்ற ரீதியிலே பூர்ணானந்தநாத பஞ்சகம் பாகம் 2 தாவது யதாசக்தி உயர்ந்ததான குருவரியரின் கௌலாச்சாரியர்களுள் உயர்ந்ததான சமஷ்டி ரூபமாக கருதப்படுகின்ற பூர்ணானந்தநாதரின் பஞ்சகத்திலே 3வது ஸ்லோகத்திலிருந்து அதன் உள்ளார்ந்த அனுபவத்தை அனைவரும் பெற்று உய்ய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு துவங்குகின்றோம். தத்வாரா அனைவரும் உயர்ந்த குருபக்தரதர்களாக வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று பிரார்த்தனையோடு துவங்குகின்றோம். சத்குரு பகவானுக்கு ஜெய். இந்தோக்கிய உபனிஷத்து ஒரு உயர்ந்ததான வாக்கியத்தை கோடிட்டு காட்டுகின்றது. யோ வை பூமா தத் சுகம் நல்பே சுகமஸ்தி பூமைவ சுகம் பூமாத்வேவ விஜிக்ஞாசிதவ்யஹ இதி பூமானம் பாகவோ விஜிக்ஞாசிதவ்யஹ என்று இதை கூறுகின்றது. That which is infinite is the source of happiness. எது அளவுக்கு அடங்காதது, கட்டுக்கடங்காதது, கல்பனைக்கு அப்பாற்பட்டது என்று கருதப்படுகின்றதோ அதுதான் உயர்ந்த ஆத்மானுபவத்திற்கு, ஆத்ம ஞானத்திற்கு, ஆத்ம சுகத்திற்கு மூல காரணமாக ஆகின்றது. There is no happiness in the finite. ஒரு குறிப்பிட்ட ஒரு வட்டத்திற்குள் நாம் ஆட்பட்டு விட்டோம் என்றால் அதனால் கிடைக்கின்ற சுகம் அல்ல. Happiness is the only one in the infinite. Infinite என்றால் அளவு கடந்தது, அப்பாற்பட்டது, அபௌருஷேயமானது. அதனால் அது ஒரு உயர்ந்த சுகானுபவத்திற்கு மூல காரணமாகின்றது என்று முன்னம் கூறினோம். அந்த இன்ஃபினைட் என்பது எது என்பதை அறிந்து கொள்வது என்பதுதான் நமது கர்த்தவியம். யோவை பூமா எது அகண்டாகார வஸ்துவாக அளவு கடந்ததாக இருக்கின்றதோ, பிக்கஸ்ட் என்ற மாதிரி இருக்கிறதிலே அளவு கடந்து அப்பாற்பட்டு விளங்குகின்றதோ தத் சுகம் அதுவே சுகமாகும். நால்பே சுகமஸ்தி அல்பமான ஒரு குறிப்பிட்ட வட்டத்திற்குள் ஃபைனைட்டாக மிகவும் சிறியதாக இருப்பது, அதனால் கிடைப்பதினால் சுகம் என்பது சுகம் அல்ல. பூமைவ ஏவ சுகம் அதுதான் உயர்ந்ததான சுகமாகும். பூமாத்வேவ விஜிக்ஞாசிதவ்யஹ இதி அதனால் நமது கடமை என்பது இந்த உயர்ந்த ஞானத்தை, உயர்ந்த அனுபவத்தை பூமன்னு பகவதः விஜிக்ஞாசிதே இதி என்றெல்லாம் இவ்வாறு கூறப்படுகின்றது. நாம் கூறுகின்ற அந்த சப்தமானது பூமா என்றாலே அபண்டன்ஸ், மல்டிடியூட் ஆர் கிரேட்னஸ் ஆர் இன்ஃபினைட். அந்த அல்டிமேட் ரியாலிட்டி இன் தி பிலோசாபிக்கல் கான்டெக்ஸ்ட் எதுவோ, இந்த ஆன்மீக அறிவில் உயர்நிலையினால் எதை அறிந்தால் அனைத்தும் அறிந்ததாக ஆகுமோ அது தருகின்ற உயர்ந்த சுகமே சுகம் என்பது என்றும், பூமா என்றால் உயர்ந்ததான ஞானம், abundance and greatness of knowledge என்று ஒரு ரீதியாகவும், abundance or greatness என்று அது எதுவாக எது இருக்கின்றதோ அது பூமா என்ற சப்தத்தினால் குறிக்கப்படுவதாகவும், இன் totality of all existing things or the universe is otherwise known as பூமா என்று கூறப்படுவதால், பூமா என்றால் அகண்டாகார விருத்தியிலே அனைத்து அண்டங்களும் எதனுள் அமங்கி ஆழ்ந்து அது சொன்னபடி கேட்கின்றதோ. இதை வேதாந்த ரீதியாக பார்ப்போம் என்றால், நால்பே சுகமஸ்தி எது லிமிட்டட், எது ஒரு குறிப்பிட்ட அளவுக்குள் அடங்கக்கூடியதாக இருக்கின்றதோ அது தருகின்ற சுகம் அல்ல.
நால்பே சுகமஸ்தி பூமைவ விஜிக்ஞாசிதவ்யா என்றபடி அந்த உயர் ஞானத்தை நாம் தேடி அறிய முற்பெற வேண்டும். அதுவே ஒரு சாதகனுக்கு உயர் குறிக்கோளாகும். இந்த சாந்தோக்கிய உபனிஷத் என்பதே தாண்டி ஸ்கூல் ஆஃப் சாமவேதா பிரதாரண்யத்தை போல் இது சாமவேதத்தின் ஒரு பிரிவில் கூறப்பட்ட விஷயமாகும். இது ஔபனிஷத ஞானத்தினால் அந்த கண்கொண்டு பார்க்க வேண்டிய விஷயம். இதில் 8 விதமான பிரபாதகங்கள் அல்லது அத்தியாயங்கள் அல்லது அறிவுரைகள் என்று எடுத்துக்கொள்ளலாம். அந்த 8ம் பல்விதத்திலே பல்வகை கிளைகளாக பிரிக்கப்பட்டு கணக்கிலடங்காத ஸ்லோகங்களினாலே இதன் குறிக்கோளை எடுத்து கூறக்கூடிய விஷயமாக அமைந்துள்ளது. இது சாமவேதத்தின் ஒரு ஸ்துதியின் பாகத்திலிருந்து வந்த ஒரு கிளை. எனவே இது சாந்தோக்கியம் என்று ரிஷிகளால் பெயரிடப்பட்டது. இதிலே 6வது பிரிவு, 6வது பாகம், 6வது சாப்டர், அந்த அத்தியாயம் அதுதான் the crux of the entire knowledge. அதை வைத்துக் கொண்டுதான் பகவத்பாதாள் மற்றும் எம்பெருமானார் மற்றும் மத்வாச்சாரியர் விளக்கமாக கூறி அவரவர் ரீதியிலே கூடி அவரவருக்கு இந்த பிரபாடகங்களை இந்த கண்டங்களை தமக்கு ஏற்குமா போல் அதை பிரித்து உத்காதனம் செய்துள்ளார்கள். எனவே இந்த பூமாயவ விஜிக்ஞாசிதவ்யம் என்று கூறப்பட்டவையால் இதுவோ இவ்விதமாக இருக்கின்றது. நாமோ நமது குரு பரம்பரையினாலே ஆட்கொள்ளப்பட்டு ஒரு குறிப்பிட்ட வரையறைக்குள் நாம் நமது கர்மாவை செய்கின்றோம். அது பூஜையாகட்டும் அனுஷ்டானங்களாகட்டும். சம்பிரதாய விஸ்வாசாபியாம் சர்வ சித்தி என்று கூறப்பட்டமையால் நாம் எந்த வழியில் வந்தோமோ அந்த வழியிலே உயர்ந்த மகா விஸ்வாசத்தை வைக்க வேண்டும். விஸ்வாசபூயிஷ்டம் பிராமாண்யம் என்றபடி அந்த உயர்ந்த விஸ்வாசம் மகா விஸ்வாசம் தான் பிரமாணங்களை நம்மளுக்கு காட்டுமா போலே அமைகின்றது. சர்வத்திர நிஷ்பரிகிரஹதா எங்கும் எதிலும் எப்பரிஸ்திதியிலும் பிறரிடம் கை நீட்டல் ஆகாது. பத்னி பரிஜனாது தான மூல சாபா பரிகிரஹா என்று அமரகோஷத்தில் கூறப்பட்டபடி பரிகிரகம் சர்வதா வர்ஜ்யம். அதுவும் இந்த மகார பஞ்சகங்கள் அறிந்து விட வேண்டிய விஷயம். அவ்வாறு செய்யும் கர்மங்களும் பலம் தக்வா கர்ம கரணம். அந்த நித்திய பூஜை நித்தியானுஷ்டானங்கள் புரஸ்சரணங்கள் ஜபம் தியானம் பலன் அனைத்தும் குருச்சரணானந்தங்களிலே நிஸ்தமதி உடையவன் கர்மத்தியாகத்தை செய்து விடுகின்றான், பலத்தியாகத்தை செய்து விடுகின்றான். கர்மத்தை தியாகம் செய்வதில்லை, கர்மம் செய்தபடி இருக்கின்றான். சரீர யாத்திரை தொடரும் பர்யந்தம் குருக்த வழியிலே குருநாதர் உபதேசித்த வழியிலே செல்ல வேண்டியது சாதகனுடைய கடமை என்றபடியால் அவனுடைய சரீரம் விழும் வழி இவ்வாறு செய்ய வேண்டியது என்பது உயர் விஷயமாகும். இவ்வாறு செய்யப்படும் கர்மங்களினால் பலன் ஏற்படுகின்றதே, அதை என்ன செய்வது என்றால் பலத்தியாகம் செய்துவிடு என்று முன்னாடி கூறிவிட்டார். அப்படி என்றால் எதை அறிய வேண்டியது என்று ஒரு கேள்வி வரும்போது ஆத்மலாபாத்து ந பரன்ன வித்யதே. ஆத்மலாபாத்து ஸ்வரூபானுசந்தானம் பக்திரித் அபிதீயத்தே. நீ யார் என்பதை அறிந்து கொள்வதே பக்தி என்று பகவத்பாதாச்சாரியால் வியாக்கியானம் கூறியபடி ஆத்மலாபம் தன்னைத்தான் அறிந்து கொள்வது. ததைவ விஜிக்ஞாசிதவ்யா என்றபடியும் புருஷாது நபரம் கிஞ்சித் சா காஷ்டா சா பராகதி தமேவம் வித்வான் அமிர்த இஹ பவதி என்றபடி வேதங்களெல்லாம் கூறியபடி தான் யார் என்பதை அறிந்து கொள்வதும் சைஷா இந்த ஞானமானது சாஸ்திர செயலி சாஸ்திரோச்சிதமாக கொண்டு கண்டாலே ஒழிய தெரியாது. குரவோ பஹவः சந்தி சிஷ்ய வித்யாபஹாரகாः துர்லபோயம் குருர்தேவி சிஷ்ய சந்தாபஹாரகः என்று குலார்ணவத்திலே பகவான் பார்வதிக்கு போதிக்குமா போலே கலிப்பிரபாவத்தினாலே பல்வேறு குருக்கள் கிடைப்பார்கள். சீடனுடைய பணத்தை அபகரிக்கிறதுக்காக தோன்றியிருக்கின்றார்கள். துர்லபஹ அயம் குருஹு. ஹே தேவி சிஷ்ய சந்தாபஹாரகா. சித்தனுடைய சீடனுடைய தாபத்தை நீக்குவதற்கு சக்தி உடையவன் தான் அது உண்மையான ஆச்சாரியன். ஏனென்றால்
दीक्षावन्तस्तु देहान्ते प्राप्य लोकं परात्परं सदाशिवेन ते सम्यक् प्रबुद्धाः शिवरूपिणः. சரீர யாத்திரை பூர்ணமாகின்ற வரை செய்யக்கூடிய இந்த உயர்ந்ததான குருக்த மார்க்கத்திலே செல்லும் பீடுநடை செல்லுகின்ற விஷயமானது குருவுக்கு சம்மதமாகவும் குருவுடைய கிருபையை நமக்கு பெற்றுத்தரும் விடயமாகவும் அவ்விதத்திலே நமக்கு எல்லா விதத்திலும் நல்லதொரு ஞானத்தையும் சம்பாதித்தரக்கூடியதாக இருப்பதினாலே இந்த குரு பக்தியை நாம் கொண்டாடி இங்கு நாம் அவருடைய ஸ்மரணத்திலே மேலும் நமது சிந்தனை யாத்திரையை செய்கின்றோம். பூர்ணானந்தநாதரின் உயர்ந்ததான பஞ்சகத்திலே முதல் 2 ஸ்லோகங்களை அனுபவித்தோம். அமல கமல ரூபம் முக்தபாவைஷ்ச கோஷைः விமலருணகாத் பூர்ணமாத்ரானுதம் யஹ. அமல கமல ரூபம், அண்டலந்த சாமனை போன்ற நல்ல சிவந்த திருமேனி. தாமரையை உற்று நோக்கினால் சிவந்த தாமரையின் நுனியில் சிவப்பாகவும் மற்றெல்லாம் வெளுப்பாகவும் இருக்கும். அந்த நுனி ஆச்சாரியன் அவர் சாம்பவி ஸ்மரணத்திலே தொய்ந்திருப்பதை இந்த கமலம் காட்டுவது போல் இருப்பதினாலே கமலத்தையே குருநாதரின் அங்கஸ்பூர்த்திக்கும் ஞானஸ்பூர்த்திக்கும் தேககாந்திக்கும் ஆத்ம காந்திக்கும் இது ஒரு வெளிப்பாடாக அனைவரும் எடுத்துக்கொண்டபடியால் அமல கமல ரூபம், அண்டளந்த தாமரையே ஒரு உருவானது போல் அதிமென்மையான அதிகோமலமான திவ்யமான தேவ சரீரத்தை பெற்றவர் குருநாதர். முக்தபாவைஷ்ச கோஷைः, தன்னை மறந்து வேதாதிகளில் பாராயணாதிகளில் தந்திர கிரந்தங்களில் ஈடுபட்ட வண்ணம் சதா ஜபித்த வண்ணம் சதா கோஷம் செய்த வண்ணம் இருப்பவர் பூர்ணானந்தநாதர். விமல அருணகாத்திரம், உதய அருணனை போல் அப்பழுக்கில்லாத தூய்மையான சரீரம். அங்க காந்தி, அங்க பிரத்யங்க சௌஷ்டவம் என்றால் ஒவ்வொரு அங்கத்திலும் அதன் பாகத்திலும் அதிலே ஒரு கணு அளவிலும் ஒவ்வொரு கணுவும் ஞானத்தை பிரதிபலிக்குமால் போல் ஞான பாசமே ஒரு உருவாக கொண்டு வந்தவர் குருநாதர். பூர்ணமாத்ரானுதம் யஹ, பூர்ணாம்பாவினால் அனவரதம் லாரணி செய்யப்பட்ட திருவடியை உடையவர். பூர்ணாம்பாவால் வழிபடப் பெறும் மகான் பூர்ணானந்தநாதர். கமல தருண ரூபம், ஆதித்யனை கண்ட அக்கணமே அந்த முக்கான தாமரையானது மலர்ந்து அந்த கிரணங்கள் தன்னை அடைவதற்கு முன் மலர்ந்து சிரிப்பது போல் அது பூர்ணமாக விகசிக்கும். அதுபோல் குருநாதரை ஸ்ரீ வித்யாம்பா சமேத வித்யானந்தநாதரை கண்டவுடன் இவருடைய ஹிருதய கமலம் பூரித்து எழும். கமல தருண ரூபம், தருண ரூபம் என்றும் 16 வயது உடையவராகவே சரீர காந்தி பெற்றவராக இருந்தார். சாஸ்வத ஆனந்த வீத்யா, சாஸ்வதமான அழிவில்லாத பூமைவ விஜிக்ஞாசிதவ்யா என்று கூறினோம் அல்லவா, அதை அறிந்தவர் ஆனபடியால் சாஸ்வதமாக எடுக்க எடுக்க அள்ள அள்ள குறையாத ஞானமும் அந்த ஞான காந்தியும் அந்த ஆனந்தமும் பிறர்க்கு ஈவதிலே தன்னிகரற்றாக இருந்தபடியாலே சாஸ்வத ஆனந்த வீத்யா, அந்த ரீதியிலே அந்த வழியிலே கலிமதஹரலீலம் பாவயாமோ சுபூர்ணம், கலியை வென்றவராக கலியை லீலையாக ஜெயித்தவர் எவரோ அப்பேற்பட்ட பூர்ணாம்பா சமேத பூர்ணாந்தநாதரை நாம் பாவிப்போம், தியானிப்போம், ஸ்மரிப்போம், சிந்திப்போம். மனசி வச்சசி காயே, மனசி வச்சசி காயே புண்ணிய பீயூஷ புண்ணியம் இனகுலமஹிதோயம் யோ அமூல்யம் ஜனானாம். மனசி வச்சசி காயே, மனோவாக்காயங்கள் என்ற திருக்கரணங்கள் அனைத்து விதமான இன்னல்களுக்கும் இன்பத்திற்கும் மூல காரணம். இந்த மனம் அது பிராணத்திலே லயிக்கின்றது. வாக்கோ மனசினால் ஏற்படுகின்ற எண்ணங்களை கூறுவதற்காக ஏற்பட்டது. காயமோ வாக்கினால் கூறப்பட்டதை செய்ய முற்படும். ஆக இந்த திரிகரணங்களும் மனசு என்பதும் வாக்கு என்பதும் காயம் என்பதும் மனசேகம் வச்சசேகம் கர்மண்யேகம் மகாத்மனாம் என்று ஒரு பதம். மனசும் வாக்கும்
சரீரமும் எதை நினைக்கின்றதோ எதை சிந்திக்கின்றதோ அதை சொல்லும் வாக்கு, எதை சொல்லுகின்றதோ இதை செய்து காட்டும் காயம். இது மகான்களுடைய இயல்பு. புண்ணிய பீயூஷ புன்னம், உயர்ந்ததான அமிர்தம், விலை மதிப்பில்லாத அமிர்தம், அழிவற்ற தன்மையை தரக்கூடிய அமிர்தம், அழிவற்ற உயர்ந்த ஞானம் எனும் பெரும் செல்வத்தை, அப்பெரும் பொக்கிஷத்தை நமக்கு தந்தருளும் பூர்ணம் பூர்ணாந்தநாதர். இனகுல மஹிதோயம், இனகுல சூரியனால் கொண்டாடப்படுகின்றார். பஞ்ச உஷத்காலத்திலே நின்றபடி காயத்ரியை சூரியோதயத்துக்கு 2 மணி நேரம் முன்னதாக எழுந்திருந்த அனுஷ்டானங்களை முடித்து சரீர சுத்தி ஆன பிறகு சூரியனை நோக்கி ஒத்த காலிலே நின்று கொண்டு கையை சிரம் மீது குவித்து காயத்ரியை ஜபிக்க வேண்டும் என்பது பொது விதி. அப்பேற்பட்ட சூரியனை, அப்பா உனக்கு காயத்ரி சித்தியாகிவிட்டது என்று மகான்கள் சிலரிடம் கூறியிருக்கின்றார்கள். அப்பேற்பட்ட மகான்களில் இவரும் ஒருவதாக இருக்கக்கூடும் என்ன இருந்திருப்பதினாலே இனகுல சூரிய பகவானால் மஹிதோயம் கொண்டாடப்பெற்றவர். யோ அமூல்யம் ஜனானம், இந்த காலத்து ஜனங்களுக்கு பெற்றப்பட்ட மகனியர்களை தெரிந்து கொள்ள வாய்ப்பில்லை என்பதுதான் வருத்தமான விஷயம். எப்பேற்பட்ட பொக்கிஷங்கள், எப்பேற்பட்ட பெரிய அமூல்யமான விலை மதிப்பில்லாத புஷ்பங்களை, சுகந்தமான புஷ்பங்களை அன்றன்று பூர்க்க வைத்து அன்றன்று கீழே விழ வைத்து அந்த சுகந்தத்தை பகவதற்பதமாக உமாதேவிக்கு செய்கின்ற அமானுஷ்யமான காடுகளிலே இருக்கின்ற விலை உயர்ந்த மரங்களைப் போல் யோ அமூல்யம் ஜனானம், மற்றவர்கள் கண்களுக்கு தெரியாதபடி தன்னை ஒழித்துக் கொண்டு மகா தபஸ்வியாக அச்சூகை சகிதோயம், உயர்ந்ததான தபோ ஞான பலத்தினாலே இருந்து கொண்டு தூரே வசந்தி கந்தகா என்றபடி தன்பால் எவரை ஈர்க்க வேண்டுமோ அவரை ஈர்த்து அவருக்கு ஞானத்தை தந்துவிட்டு வந்த காரியமாகிவிட்டு என்று ஸ்ரீபுரம் செல்லக்கூடிய பரமசக்த குல வரேண்யரான பூர்ணாந்தநாதர் அப்பேற்பட்ட நிலையிலே இருக்கின்றார். குலஜன சகிதோயம், எங்கு சென்றாலும் ஜன நடமாட்டம் இல்லாத காட்டிலே சென்று ஏகாந்தத்தை ரசித்தபடி தன்னில் தான் நிறைந்து இருப்பவர். ஏகாந்தே சுகமஸ்யதாம், பகவத்பாதாவுடைய வச்சனம். ஏகாந்தம் அது தருகின்ற சுகம் அளவிற்கு அப்பாற்பட்டது, கற்பனைக்கு அப்பாற்பட்டது. அது தருகின்ற ஆனந்தம், அமைதி, அந்த ஞானஸ்பூர்த்தி, எதை செய்வதற்கும் ஒரு சக்தி, தளர்வில்லாத சோர்வில்லாத முயற்சி, அனைத்தையும் தரக்கூடிய குலஜன சகிதோயம், அப்பேற்பட்ட மகான்களால் சூழப்பெற்றவர். மந்திர தந்திராதி பூர்ணைஹி குலஜன சகிதோயம், மந்திரவேத்தாவாகவும் தந்திரவேத்தாவும் பூர்ணமான ஞானம் பெற்றவர்களாகவும் பராசோரசியை பெற்றவர்களாகவும் விளங்குகின்ற உயர்ந்த சாதக குலங்கள் அவர்களால் சூழப்பெற்றவராக த்விஜகுல திலகம் தம் பாவயாமோ சுபூர்ணம். த்விஜகுல திலகம், பிராமணோத்தமர்களுக்கே அவர்களுள் திலகமாக வழங்கியவர் எவரோ அப்பேற்பட்ட பூர்ணானந்தநாதர். பாவயாமோ, அவரை பாவிப்போம், அவரை சிந்திப்போம், அவரை தியானிப்போம், அவரை ஸ்மரிப்போம், அவர் கூறியபடி செல்வோம். சுபூர்ணம், உயர்ந்த பூர்ணமான ஞானத்தை பெற்றவரை நாம் பின்பற்றுவோமாக. த்விஜ என்றால் இருபிறப்பாளன் என்று ஒரு பெயர். ஒரு பிராமண குலத்திலே ஒரு குழந்தை பிறந்து விட்டால் என்று உபநயன சம்ஸ்காரம் ஆனவுடனே அவனுக்கு காயத்ரி உபதேசம் ஆகின்றதோ அக்கணமே அவன் மறுபிறப்பு எடுக்கின்றான் என்று சாஸ்திரம் கூறுகின்றது. அதுபோல் கோலமார்க்கத்திலே தான் எப்பேற்பட்ட அனுஷ்டான பரனாக இருந்தாலும் ஆச்சாரிய சம்பந்தம் ஏற்பட்டு எந்த கனவு நமக்கு என்று தேடி வந்து நம்மை ஆட்கொள்ளும் அந்த குருநாதரை சந்திக்கின்றானோ அந்த தினம் அவன் மறுபிறப்பை அடைகின்றான். அதுவரை செய்த பாபாதிகள், அதுவரை செய்த புண்ணியாதிகள் அனைத்தும் சூன்யமாகி விடுகின்றது. கர்மாசயங்கள் அழிகின்றது. அவருக்கே ஆட்பட்டு அவரையே முழுமூச்சாக கொண்டு அவருடைய சிந்தனையிலே லயித்து அவர் சொன்னபடி நடந்து அவ்வாறு வாழ்ந்து காட்டிய உயர்ந்த சக்த திலகமான பூர்ணாந்தநாதர் இங்கு நாம் பாவிப்போமாக. திரிபுவன ஹிதகாரி, தன்னுடைய அவதார நோக்கமே மூவுலகையும் உத்தாரணம் செய்ய வேண்டும், அவர்களுக்கு உதவ வேண்டும், அவர்களின் வளர்ச்சிக்கு, அவர்கள் வளர்ச்சியில் மேம்பட உதவ வேண்டும் என்ற ஒரு சுகமான அனுபவத்தை தரவல்லதான சக்த திலகம்.
ஞான மார்க்கே பிரசாரி, ஞான மார்க்கத்திலே சதா சஞ்சாரம் பண்ணிக்கொண்டு அதையே பிரச்சாரம் செய்து கொண்டு அதிலே வாழ்ந்த வண்ணம் இருந்து கொண்டு ஸ்வகுலபத சஞ்சாரி, தான் வந்த அந்த உயர்ந்த குலம் ஸ்ரீ வித்யாம்பா சமேத வித்யாந்தநாதர் அவர்களுடைய குரு, பரமகுரு, பரமேஷ்டி குரு, பராத்பர குரு என்று நீண்டு கொண்டே செல்லும் உயர்ந்ததான குரு பரம்பரையிலே அவர்கள் அனைவரையும் ஸ்மரித்து பூர்வஜர்களான தனக்கு பூர்வஜர்களான ஆச்சாரியவரியர்களின் வழி வந்து ஸ்வகுலபத அந்த கோல மார்க்கத்திலே சஞ்சாரி பீடுநடை போடுபவர், சச்சிதானந்த சௌரி, சத்து சித்து ஆனந்தம் என்கின்ற உயர்ந்ததான ஒரு காம்பினேஷன், அந்த சமஷ்டி ரூபத்தையே சௌரி தன் திருமுடியிலே கொண்டவர், திருமுடியாக கொண்டவர். அதையே வந்து அழக ஆபரணங்களினாலே எவ்வாறு கங்கையை முடித்து கொண்டு பரமசிவனார் அமர்ந்து கொண்டு இருக்கும் பொழுது அங்கே கங்கா மாதா ஆவிர்பவித்த சிவமுகத்தை காட்டுகின்றாளோ, அங்கே பரிச்சந்திரன் அழகை வருஷிக்கின்றானோ, அமிர்தத்தை வருஷிக்கின்றானோ, எவருடைய கிருபையினாலே ஆகாச கங்கையானது ஆகாசத்திலிருந்து சொர்க்கலோகத்துக்கு வந்து அங்கிருந்து பூமிக்கு வந்து பூமியிலிருந்து பாதாளம் வரை சென்று எண்ணற்ற கோடான கோடி மக்களை அன்று முதல் இன்று வரை பாவனம் செய்த வண்ணம் இருக்கின்றதோ, அப்பேற்பட்ட உயர்ந்ததான ஆச்சாரிய பரம்பரையிலே இருந்து இன்றளவுக்கும் ஞான கங்கையாக விளந்து கொண்டு தன் முன்னோர்கள் எவ்வளவு மகான்கள் அவதரித்த உயர்ந்த சக்த குலம், அதிலே வந்தபடியால் அவர்கள் கூறியபடி சென்று சச்சிதானந்தத்தை நமக்கெல்லாம் விதரணம் செய்த வண்ணம் மனுகுல சமதேஜோ, உயர்ந்ததான மன்வந்தராதிகளிலே தோன்றுகின்ற உயர்ந்த ராஜவம்சத்தை சேர்ந்த ஆச்சாரிய புருஷர்கள், அவர்களுக்கு ஈடான சமதேஜோ உயர்ந்த ஞான காந்தியின் இருப்பிடமாக இருக்கின்ற சக்த திலகமான பூர்ணானந்தநாதர், பூர்ணமாத்ரு சமேதோ, பொன்னாம்பாவுடன் உடனாயே அந்த குருநாதர் அருக்குறவன் குலஜன திலகம். இப்பேற்பட்ட கௌலாச்சாரியர்களிலே அந்த பரம்பரைகளிலே எண்ணற்ற கௌலாச்சாரியர்களுக்கு மகாமண்டலேஸ்வரர்களுக்கெல்லாம் மகாமண்டலேஸ்வராக இருந்த ஆச்சாரிய திலகமாக இருக்கின்ற பூர்ணாம்பா சமேத பூர்ணானந்தநாதரை இந்த மனோவாக்காயங்களினால் அவருடைய திருவடியிலே நமக்கு பிரணாமபூர்வமான அபிநந்தங்களை தெரிவித்துக் கொண்டு அவரை இந்த வேளையிலே இக்கணம் இந்த நன்னொடியிலே இந்த நல்ல நாளிலே அவரை ஸ்மரிக்கும்படியாக குருநாதனுடைய கிருபா பிரவாகம், அந்த பிரகதி, அதனுடைய நீர்வீழ்ச்சி நம்மை ஆட்கொண்டு இவ்வாறு இந்த வார்த்தைகளை அவரால் எழுப்பப்பட்ட நிலைகளில் வந்து கோர்த்து கொண்டு தது உபகத சமாத சந்தி யோகம் என்று வியாசா வால்மீகி கூறுவது போல் இந்த வார்த்தைகள் அவர் தந்த வார்த்தைகள், அந்த திருவார்த்தைகளினால் அவருடைய பெருமையை எச்சல்படுத்த இயலாது. ஆயினும் குரும் பிரகாஷியே தீமான் என்றபடி நாம் அதனுள் நம் கடமையிலே முடித்து அந்த பலார்ப்பணத்தை ஆச்சாரியனுக்கு சமர்ப்பிக்கும். பூர்ணானந்தஸ்ய பஞ்சகம் பூர்ணாம்பா பிரிய சிந்தனம் சிந்தித பலதாயகம் பூயாத் சர்வார்த்த சித்திதம் பூயாத். பூர்ணானந்தநாதருடைய 5 ஸ்லோகங்கள், 5 மணிமணியான ஸ்லோகங்களினால் கோர்க்கப்பட்ட ஒரு வாடா குரவக புஷ்ப மாலையை பூர்ணாம்பா பிரிய சிந்தனம், பூர்ணாம்பாக்கு பேனான பூர்ணானந்தநாதரை சிந்திக்க வைக்கும்படியாக எழுந்த எழுத்துக்களை சிந்தித பலதாயகம், அவ்வாறு அவரை சிந்திப்போருக்கு அவர்களுடைய வேண்டும் வரத்தை வேண்டும் வழியிலே வேண்டும் வேளையிலே வேண்டும் நாழியிலே தந்தருள்வார் குருநாதர் என்பதிலே சர்வாத்ம பாவத்தோடு அவரை நமஸ்கரித்து பூயாத்து சர்வார்த்த சித்திதம், சகல காமனைகளையும் இதை கேட்பவர்களுக்கும் இவரை நினைப்பவர்களுக்கும் எவ்வாறு ஒரு குருநாதர் இருந்தாரா என்ற சிந்தனை அலை எழுந்தாலே நாம் கிருதார்த்தமாகிவிட்டோம். அவளுடைய சமஷ்டி ரூபமான அந்த தபோபலம் நம்மை வந்து சேரும், ஞான பலம் நம்மை வந்து சேரும் என்பதிலே லவலேஷமும் ஐயமில்லாத உயர்ந்த குரு பரம்பரையிலே நம்மை ஆட்படுத்திய லலிதானந்தநாதர் பூமாம்பா தம்பதிகளுக்கு அனந்த கோடி நமஸ்காரங்களுடன் பிரணாமபூர்வகமாக நமது பராத்பர குருவை என்று ஸ்மரிக்கும் பாக்கியம். சத்குரு சுவாமினா ஜெய.